ஜேம்ஸ் கிளியர் வந்து இந்த பிரபஞ்சத்தோட படைப்பை பத்தி ரொம்ப ஒரு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அது என்னன்னா, இந்த உலகத்துல ஒரு ஹைட்டான பர்சன் இருக்காரு, ஒரு ஷார்ட்டான பர்சன் இருக்காரு. அந்த ஹைட்டான பர்சன் வந்து அத்லெட்டிக்ல ரன்னிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஒரு வின் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுறாரு. அதே மாதிரி ஒரு ஷார்ட்டான பர்சன் இருக்காரு, அவரும் அதே மாதிரி அத்லெட்டிக்ல இருக்க ஜிம்னாஸ்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஒலிம்பிக்ல வின் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையை அவங்களே ஏற்படுத்திக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஹைட்டான பர்சன்னால சர்க்கஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றப்ப வந்து அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதனால நிச்சயமா அவரால் பண்ணிருக்கவும் முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி ஷார்ட்டான பர்சன்னால ஹைட் இல்லாம ரன்னிங் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்றது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கும். அதனால அவர் வந்து ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் கிளியர் சொல்றாரு. இந்த ஜேம்ஸ் கிளியர்ன்றவர் வேற யாரும் இல்ல, உலகத்திலேயே புகழ் பெற்ற அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற புக் எழுதினவர் தான் இந்த ஜேம்ஸ் கிளியர்.